நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை சார். நல்லா வாழ்ந்துட்டு போனோம் சார். என்ன சார் காசு பணத்தை பாருங்கள், நீ சேர்த்து வச்ச பணத்தை கூட பாருங்கள், நீ கூட அனுபவிக்க மாட்ட. நாளைக்கு நம்ம இறந்துட்டாக்கா அதை யாரும் எடுத்து பார்த்து பங்கு போட்டு பிச்சு ரெடியாக இருப்பாங்க. ஒரு பெத்த பிள்ளையை வளர்த்தா கூட அவன் ஆண்டவன் ஒருத்தனுக்கிறான், அவன் வளர்கிறதுக்கு அவன் தனியாக வழி வகுத்து கொடுப்பான். நீ சம்பாதிச்ச துட்டு நீ அனுபவிச்சு செலவு பண்ணிட்டு போ சார். என்னுடைய ஒரே ஆசை தான் சார். இவனுக்கு சேர்த்து வைக்கணும் அவனுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. எப்பவுமே இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கை என் வீடு என் சொத்து என் நகை என் பணம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று கூட வரப்போதில்லை. போசல் எடுத்துன்னு போகிறது இல்லையா? நீ சேர்த்து வச்சு பாருங்க, ஏன் வச்சு தெரிய போகுது ஒன்றும் கிடையாது. அதான் சொல்கிற பாருங்க, அவங்க சம்பாதித்து விட்டு சந்தோஷமாக செலவு பண்ணின்னு ஜாலியாக வாழ்ந்துட்டு போங்க. லாஸ்ட்டு காலத்தில் இறக்குற காலத்தில் உனக்காக ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கின்னு லாஸ்ட்டு போக சொல்ல இந்தாண்டு எடுத்து வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. அதான் சார் நம்மளால் சின்ன ஒரு அட்வைஸ் சார். அதனால் என்னதான் கோடியாக பணம் சம்பாதிச்சாலும், நம்ம என்னதான் பெரிய வீடு கட்டினாலும், 10 சதுர வீடு கட்டினாலும் நம்ம படுக்க போது அந்த 8 அடி 6 அடி அகலத்தில் நம்ம படுக்க போகிறோம். சுற்றி 10 சதுரம் நம்ம சுற்றிட்டே படுக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது சார். அதனால் நமக்கு தேவையான வீடு, நம்ம தேவையான படிப்புக்கான செலவு, நம்ம வீட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு தேவையான பணம் அது வந்தால் போதும் சார். எந்த உதுன்னு பர்ருன்னு பீரா இதெல்லாம் வேஸ்ட் சார். அதனால் வாழ போகிற வாழ்க்கை சந்தோஷம் வாழ்ந்துக்கு நல்லா இருப்போம் சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.